சர்க்குருவே துணை. மனம் மனத்தினில் ஒடுங்கி நம் மாயையெல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி நம் துன்பமெல்லாம் தீர்த்து தாயைக் காட்டி தந்தையுடன் சேர அருள் புரிய வேண்டும். எல்லாம் வல்ல சத்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தம் சுவாமிகள் மலரடி சரணம் சரணம் சரணம். உந்திச்சொழியின் உடன்னீர் பிராணனை சிந்தித்து எழுப்பி சிவ மந்திரத்தினால் முந்தி முகட்டின் நிறுத்தி அபானனை சிந்தித்து எழுப்ப சிவனவனாமே. உந்தி சுழியின் உடன்னேர் பிராணனை. உந்தி சுழி என்பது மூலாதாரம் முதல் மேல் சக்கலங்கள் வரையுள்ள சக்தி மையங்கள். இதில் நேர் பிராணம், அதாவது உயர்வான பிராண சக்தி கவனத்துடன் மேலே தூண்டப்படுகிறது. இதன் மூலம் உடலின் சக்தி மையங்கள் செயல்பட்டு ஆன்மீக சக்தி ஆரம்பமாகும். சிந்தித்து எழுப்பி சிவ மந்திரத்தினால் மனதில் ஓம் நமசிவாய போன்ற சிவ மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். இது உந்தி சக்தியை வழிநடத்தும் மற்றும் அதனை தூண்டி மனதை ஒற்றுமைப்படுத்தும். மந்திரம் சக்தியை ஒரு அமைதியான ஆன்மீக கண்ணோட்டத்தில் செலுத்துகிறது. முந்தி முகட்டின் நிறுத்தி. உந்தி சக்தி மேலே சென்று முந்தி முகட்டு அல்லது ஆக்ஞா சக்கரத்தில் நிற்கும். இது மூன்றாம் கண் சக்தி மையம். மன அறிவையும் ஆன்மீக விழிப்பையும் வளர்க்கும். சக்தி இங்கு நிற்கும்போது மனமும் பிராணனும் இணைந்த அனுபவத்தை உணரலாம். அபானனை சிந்தித்து இழுப்ப. அபானம் என்பது வெளியே செல்கின்ற சக்தி, கீழ் நோக்கி செல்லும் சக்தி. உடலின் கீழ் சக்திகளை வெளிப்படுத்தும் போது சக்தி சுழற்சி முடிவடையும். உந்தி அபான சக்திகள் இணைந்தால் சக்தி முழுமையாக ஓடுகிறது. சிவனவனாமே. இந்த சமநிலை மற்றும் சக்தி ஓட்டம் மூலம் யோகியின் உடல், மனம் மற்றும் பிராணன் சிவனுடன் ஒற்றுமையடைகிறது. இதுவே ஆன்மீக எழுச்சி மற்றும் பரமசிவ உணர்வு.